வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலியது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலியது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலியது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலியது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏற்றி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏற்றி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள், நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல நான் உங்களிடம் பேச முடியவில்லை. மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடுள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன். நான் உங்களுக்கு திட உணவை அல்ல, பாலையே ஊட்டினேன். ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை. இப்போதும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் உங்கள் ஊனியல்புக்கேற்பவே நடக்கிறீர்கள். ஏனெனில் பொறாமையும்
சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன. நீங்கள் ஊனியல்புக்கேற்ப நடந்து மனித போக்கில்தானே வாழ்கிறீர்கள். ஏனெனில் ஒருவர் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக் கொள்ளும்போது நீங்கள் மனித போக்கில்தானே நடக்கிறீர்கள். அப்பல்லோ யார்? பவுல் யார்? நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த பணியாளர்கள் தானே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர்கள் தொண்டு ஆற்றுகிறார்கள். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளைய செய்தார். நடுகிறவனுக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை, விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவனானாலும் நீர் பாய்ச்சுகிறவனானாலும் ஒன்றுதான். தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும், ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். Alleluia, 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 Alleluia. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 38 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்கு சென்றார். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெஸ்ஸியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேச விடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில்
இயேசு தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறை ஆட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. கடவுள் முன்னிலையில் இந்த அதிகாலை பொழுதினில் நாம் வந்து நிற்கிறோம். நம் கரங்களை குவித்து நம் உள்ளத்தில் ஆண்டவரை நினைத்து இந்த நாளை தந்ததற்காக, இரவு முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்ததற்காக, நோய் நொடிகள் தீங்கு ஆபத்து எதுவும் நம்மை நெருங்காமல் இருந்ததற்காக, நம்முடைய அன்றாட தேவைகளை ஆண்டவர் நிறைவு செய்வதற்காக நன்றி சொல்வோம். இந்த புதிய நாளிலும் இறைவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க வரம் வேண்டி மன்றாடுவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு உங்கள் உள்ளங்களில் குடிகொள்ளட்டும். ஆண்டவருடைய இரக்கம் உங்களுடைய செயல்களில் வெளிப்படட்டும். ஒருவர் மற்றவரை நேசிக்கவும், ஒருவர் மற்றவரை மன்னிக்கவும், ஏற்றுக்கொள்ளவும், புரிந்து கொள்ளவும் ஆண்டவர் தாழ்ச்சியான உள்ளத்தையும் பண்பட்ட இதயத்தையும் நமக்கு தரும்படியாக மன்றாடுவோம். இயேசுவின் மதிப்பீடுகளை தாங்கி இறையாட்சியின் கருவிகளாய் வாழ்ந்து இயேசுவின் சாட்சிகளாய் திகழ ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்று வாழ்வில் கடைபிடிப்போம். ஆமென். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள், நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மை பெருமையாக கருதுகிற இடங்கள் எது என்று நாம் சிந்தித்து பார்த்தால், ஒன்று நாம் வாழுகிற வீடு, இரண்டாவது நாம் பணி செய்கின்ற அலுவலகம், மூன்றாவது நாம் வழிபடுகின்ற ஆலயம். இந்த இடத்துலெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளையே அறியாம நாம பெருமை பேசிக்கிட்டே இருப்போம். வீடு என்று எடுத்துக்கொண்டால், இந்த வீட்டுக்கு எல்லாமே நான் தான், இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நான் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் இல்லைன்னா இந்த குடும்பம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சில நேரங்களில் பெருமை பேசிகிட்டு இருப்போம். வேலை செய்கிற இடத்துல, அலுவலகத்தில் எல்லாரும் முன்பாக நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்றபடி ஆணவத்திலும் அகங்காரத்திலும் இருக்கின்ற மனநிலை இருக்கும். தாய் என்கிற எண்ணம் உயர்ந்தோங்கி நிற்கும். இன்னும் ஆலயத்தில் இருந்து கொண்டு கூட, கடவுளுடைய பணியை செய்து கொண்டு கூட, நான் தான் இதை கட்டினேன், நான் தான் இந்த வேலையை செஞ்சேன், நான் தான் இந்த இடத்த வாங்கினேன், நான் தான் இந்த கோயில் கட்டுறதுக்கு உறுதுணையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டி கொண்டு இருப்போம். இப்படி பெருமை பாராட்டுகிறவர்களை குறித்து தான் இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை நமக்கு சான்று பகருகிறது. ஏன் இன்னும் ஊனியல்புகளுக்கு ஏற்றபடியே நடக்கிறீர்கள்? இந்த பெருமை பேசுறது, தான் என்கிற எண்ணம் கொண்டிருப்பது, பொறாமைப்படுவது, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவது, தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடுவது எல்லாமே ஊனியல்புக்கான செயல்பாடுகளாக அடையாளப்படுத்துகிறார் பவுலடிகளார். பொறாமை, சண்டை சச்சரவு,
பேராசை, தான் என்கிற எண்ணம் எல்லாமே ஊன் இயல்புக்கு ஏற்பவே நாம் நடக்கிறோம் என்பதனுடைய அடையாளங்கள் தான். நம்மிடையே கட்சி மனப்பான்மைகள் இருக்கக்கூடாது. கட்சி மனப்பான்மை, பிரிவுகள், குருப்பிசம் நமக்குள்ளே இருக்கும். இந்த கட்சி மனப்பான்மை ஒருபோதும் இருத்தல் கூடாது. அதை கடவுள் வெறுக்கிறார். அதை உறுதியாக சொல்லுகிறார் பவுலடிகளார் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக. எப்படி பாருங்க, நான் அப்பல்லோவை சார்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சார்ந்தவன் என்று உங்களிடையே பூசல்கள், பிரிவினைகள் வேண்டாம். உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒவ்வொரு குழுவாக தங்களை இணைத்துக் கொண்டு மார்த்தட்டி கொள்ள வேண்டாம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார். அப்போ இந்த இடத்தில் எப்படி ஒரு பணியை முழுமையாய் அல்லது அந்த பணி முழுமை அடைகிறது, நிறைவு அடைகிறது என்பதை பவுலடிகளார் வெளிப்படுத்துகிறார். நான் நட்டேன், என்னை கடவுள் ஒரு கருவியாக பயன்படுத்தினார். ஒரு மரத்தை நடுவதற்கு கடவுள் என்னை பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். நான் நட்டேன். அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், வேற யாரோ ஒருத்தர் வந்து தண்ணி ஊத்துறாங்க. நான் மரத்தை மட்டும் நட்டுட்டா போதுமா? அதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டாமா? எரு போட வேண்டாமா? அதை சுற்றிலும் வேலி அமைத்து அதை பாதுகாக்க வேண்டாமா? அதை பாதுகாப்பதற்கு, நீர் ஊற்றுவதற்கு, எரு போடுவதற்கு இன்னொருவர் வருகிறார், இன்னொருவர் தேவைப்படுகிறார். இதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த செடி வளரணும் இல்லையா? அந்த மரம் வளர வேண்டும் இல்லையா? கடவுளே அதை விளையச் செய்கிறவர். அதுக்கு பிறகுதான் ரொம்ப முக்கியம், நடுகிறவருக்கு பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுகிறவருக்கும் பெருமை இல்லை, விளையச் செய்கின்ற ஆண்டவருக்கே பெருமை. நான் என்னதான் அந்த செடியை நட்டாலும், சுத்திலும் வேலி அமைத்தாலும், நீர் பாய்ச்சினாலும், எரு போட்டாலும், நான் நட்ட அந்த செடி காய்ந்து போகிறது, கருகி போகிறது, செத்து போயிடுச்சு அப்படின்னா என்னங்க பிரயோஜனம்? இதெல்லாம் செஞ்சு கூட ஒரு பிரயோஜனமும் இல்லையே, ஒரு பிரயோஜனமும் இல்லையே. அப்போ இதனால பெருமை கொள்ளாதீர்கள். அதனை வளரச் செய்கின்ற, அதனை பலன் கொடுக்க செய்கின்ற கிறிஸ்துவுக்கே நீங்கள் புகழ் சேர்க்கிறவர்களாக இருங்கள். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். நாம் எல்லாரும் ஒரு உடன் உழைப்பாளர்கள் தான். கடவுள் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். ஒரு ஆலயத்தில் நாம் அன்பிய பொறுப்பாளர்களாக, பங்கு பேரவை உறுப்பினர்களாக, வின்சென்ட் பால் சபையினராக, மரியாயின் சேனையினராக நாம் இருக்கிறோம் என்றால் கடவுள் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். ஜெபிப்பதற்கு, மன்றாடுவதற்கு, எல்லாவற்றிலும் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். அவ்வளவுதான். கடவுள்தான் அற்புதத்தை, அதிசயத்தை, வல்லமையை, ஆற்றலை பொழிபவராக இருக்கிறார். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். பவுலடிகளார் சொல்கிறார், நீங்கள் கடவுள் பண்படுத்துகின்ற தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டிடம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் படுத்த படுக்கையாக காய்ச்சலில் படுத்து கிடக்கின்ற பேதுருவின் மாமியாரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துவதை பார்க்கிறோம். புதிய ஆற்றல், புதிய வல்லமை அந்த இடத்தில் செயல்படுகிறது. நாமும் கூட சோர்ந்து போகிற போது, தளர்ந்து போகிற போது நமக்குள் புதிய ஆற்றல் வேண்டும், புதிய வல்லமை வேண்டும், புதிய உந்து சக்தி வேண்டும். அந்த உந்து சக்தி, ஆற்றல், அந்த வல்லமை தூய ஆவியானவர், அது கிறிஸ்துவின் வழியாக நம்மீது பொழியப்படுகிறது. கிறிஸ்துவின் வழியாக அந்த தூய ஆவியானவர் நமக்கு அருளப்படுகிறார். தூய ஆவியானவரை ஆடையாய் அணிந்து கொள்வோம். கிறிஸ்துவின் சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ்வோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு
யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஏகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று மக்குழியம் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் திரு தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழி நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியாவுடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நீங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையில் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நான் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமைதியின் தூதுவர்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடியே துதித்திடுவோம். என்னாலும் பாடியே துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடியே துதித்திடுவோம். என்னாலும் பாடியே துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடியே துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடியே துதித்திடுவோம். என்னாலும் பாடியே துதித்திடுவோம்.